அழகிய தமிழ் மகள் ஸ்பெஷல் பார்ட்னர் ஹேட்சன் கர்ட் co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. நேத்து பூங்கடி சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு திருடிட்டாம்பா. அதுலயும் அந்த தேங்காய் பூல வச்சிருந்த ரசம் ஆசாசியா ஊத்தி ஊத்தி குடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு சொட்டு கூட வைக்காம அப்படியே குடிச்சிட்டான் இவன். இவனை போய் சும்மா விடலாமா? நீயே சொல்லு. டேய், இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்படி போட்டு அடிக்கிற, விடுறா அவனை. எப்படிப்பா விடுறது? எப்படி விடுறது? எப்படா விடியோ அதை சாப்பிடலான்னு விடிய விடிய நான் காத்துக்கிட்டு இருந்தேனே. காலையில வந்து பாக்குறேன் வெறும் பாத்திரம் தான் இருக்கு. வீட்டுக்குள்ள நம்ம ஃபேமிலி தவிர வேற யாருமே இல்ல. நீங்க எல்லாரும் அந்த சாப்பாடு தொட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த சாப்பாடு எங்க போச்சு? Where? Tell me. அதெல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? ஆமாடா, டேஸ்டா தான் இருக்கு. என்னது? அது இல்லம்மா, அவன் இது சாப்பிடும் போது டேஸ்டா இருக்குன்னு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டால, அத சொன்னேன். சார், நான் சமைச்சத இவர் சாப்பிட்டு இருந்தாருன்னா நிச்சயமா அவர் கையில வாசம் வரும். மோந்து பார்த்தா தெரிஞ்சிரும் சார். கரெக்ட் பாயிண்ட். கைய நீட்டு, இப்படி நீட்டு. இல்ல, இவரு கையில வாசனை வரல. அப்போ நம்ம வீட்ல தான் யாரோ ஒரு கல்பிரிட் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்காங்க. யாரு? Tell me who is that culprit? டேய் ஜீவா, அம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அதானே? ஆமா. பூங்கொடி, எடுத்துட்டு வா அந்த முட்டைய. சரி சார். ஐயோ, ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? சார், முட்டை வந்துருச்சா? லக 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 லக. இது சாதாரண முட்டை இல்ல, ஐயோ வந்துருச்ச முட்டை. யாரு சாப்பிடன்னு சொல்றீங்களோ அவங்க இந்த முட்டைய தொடுங்க. பொய் சொல்லிட்டு இந்த முட்டைய தொடறவங்க ரத்தம் கக்கி சாவாங்க. இது அந்த ஜக்கம்மா மேல சத்தியம். தொடுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? தொடுங்க. ஹை முட்டையிலடி கூமுட்டை, மை போட்ட மந்திரிச்ச முட்டை. மறுபடியும் சொல்றேன், பொய் சொல்லிட்டு இந்த முட்டைய தொடுறவங்க ரத்தம் கக்கி சாவீங்க. இது அந்த ஜக்காமா மேல ஆன. அட பாவி, அப்படியே குடுகுடுப்பக்கார மாதிரி ஆயிட்டான். தொடுங்க.
அப்பா ஆ? பூங்கொடி அக்கா கொடுத்தாங்கன்னு எங்க அம்மா எங்களுக்கு ரூம்ல கொண்டு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. நீங்க சின்ன பசங்க, நீங்க சாப்பிட்டதெல்லாம் கணக்குல கிடையாது. நீங்க கம்முன்னு கடங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவும் சாப்பிட்டதா சொன்னாங்க. ஏய் மது, நீ அந்த சாப்பாடை சாப்பிட்டியா? நான் சாப்பிடணும்லாம் போகல அத்தை. இவரை காணோன்னு தான் தேடி போனேன். பார்த்தா அவர் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதான் அப்படியே நானும். இவன் சாப்பிட்டானா? நீயும் மாட சாப்பிட்ட? மா இல்லைம்மா, நான் சாப்பிடணும்லாம் அங்கே போகலாமா. நம்ம அனன்யா சாப்பிட்டுட்டு இருந்தாளா, அவளுக்கு விக்கிடுச்சு. பாவம் விக்குதுன்னு தண்ணி கொடுக்கதாம்மா போனேன். நீயுமா? சமையல் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாமா. சரின்னு 2 வாய் சாப்பிட்டேம்மா. அப்போ நீங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்கீங்க. இல்லப்பா, நாங்க சாப்பிட்டு போகும்போதும் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. அது எப்படி காலியாச்சு? ஆமா அப்பா, நாங்க மேல போகும்போது நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? அது சுடு தண்ணி வச்சு குடிக்கலான்னு வந்தேன். லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான்பா. அதனால அப்படியே லைட்டா சாப்பிட்டீங்களா? ஆமாடா. ஆக மொத்தம் வேணான்னு சொன்னா அத்தனை பேரும் சாப்பிட்டுருக்கீங்க. அப்படித்தானே? ஐயோ, நல்ல வேளைடா. உன்னை பிள்ளையா பத்ததுக்கு நீ என்ன மட்டும்தான் கேட்கல. வாட்ச்மேன் சார், நீங்க போங்க. சரி, நீங்க சாப்பிட்டதுக்கு மன்னிச்சிட்டேன். அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உண்மையா சொல்லணும். சித்தப்பா சூப்பரா இருந்துச்சு. ஹை, ஆமா ஜீவா, நீ சொன்னி அம்மா சமையலை விட சூப்பரா இருக்குன்னு. அது நிஜம்தான்னு எனக்கு தோணுச்சு. ஏய், இன்னும் ஏமா முறைக்கிற? அதான் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள விட பூங்கோடியோட சமையல் தான் நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ சாதுக்களுக்கு டேஸ்டான சாப்பாடு கொடுக்கணும்னா பூங்கோடி சமைச்சாதானே சரியா இருக்கும். இத பாருப்பா, இது நம்ம ஃபேமிலி பர்சனல் மேட்டர். இதுலலாம் அவளை இன்டர்ஃபியர் பண்ணாத. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. நீ தேவையில்லாம எங்க ஃபேமிலி மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆகாதமா. ஆண்டி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஊர் உலகத்துல இவ ஒருத்திக்கு தான் சமைக்க தெரிஞ்ச மாதிரி ஜீவா பேசிட்டு இருக்காரு. பிரியாணியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துகிட்டு ஒரு சேஞ்சுக்கு பழைய சாதம் சாப்பிட்டா கூட அது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஏன் சமையல யாரும் இங்க சாப்பிட்டது இல்லையே. நீ சமைக்கிறியா? என்ன காமெடி பண்றியா? இப்படிதான் என்ன பத்தின குவாலிட்டிஸ் எதுவுமே உனக்கு தெரியாம நீ தப்பா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க. ஓஹோ, மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அதுக்காக சாரியே கட்ட தெரியாதுன்னு அர்த்தமா? எங்க கிரானி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்காங்க. என் சமையல சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. தீபிகா,
அப்ப வர சாதுக்களுக்கு நீயே சமைச்சிரு என்ன? ஓகே ஆண்டி. ஹலோ மதர், அப்படியெல்லாம் அவ சொல்றத நம்பி எல்லாம் ஏத்துக்க முடியாது. இப்ப என்னடா பண்ணணுங்கிற? பூங்கொடி, தீபிகா 2 பேரும் ஒரே நேரத்துல சமைக்கிட்டோம். அத எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு யாரோட சமையல் நல்லா இருக்கோ அத சாதுகளுக்கு கொடுப்போம். ம் கரெக்டா. இவர் வேற நேரம் கிட்ட நேரத்துல இல்ல மாயா, சாதுகளுக்கு கொடுக்க போற விருந்து இல்லையா, எந்த குறையும் இருக்கக்கூடாது அதாம்மா. ஆ ஆ. ம். ம். சரிப்பா, 2 பேருமே சமைக்கட்டும். ஓகே. ஹாய் தீபி. ஏய் தீபி, என்னம்மா ஃபோன் பண்ணிட்டு அமைதியா இருக்க? அந்த பட்டிக்காடு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாளா? அவ பண்ணல, ஆனா அவ தான் பண்றா. நீயும் வர வர ஏன் அந்த பார்வதி மாதிரியே பேசிட்டு இருக்க? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. ஜீவா ஜெயிலுக்கு போன தோஷத்தை கழிக்க சாமிங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆண்டி சொன்னாங்க. சரி வரட்டும், அவங்க வந்து சாப்பிட்டு போட்டோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? மாயாவதி ஆண்டி உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சூப்பரா சமைப்பேன்னு சொல்லிட்டேன். என்னது? ஏய், நீ சுடுதண்ணி வச்சாலே மகா கேவலமா இருக்கும்டி. நீ சமையல் போட்டியில கலந்துக்கிறது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? ஒரு அழகு போட்டியில கலந்துக்கலாம், அறிவு போட்டியில கலந்துக்கலாம். உனக்கு எதுக்குமா சமையல் போட்டியெல்லாம்? ஜானி, நீங்களே என்ன டிஸ்கரேஜ் பண்ணா எப்படி? அந்த பட்டிக்காடு நான் சமைக்கிறேன்னு வந்து நிக்கும் போது எனக்கு தெரியாதுன்னு தலை குனிஞ்சு நிக்க சொல்றீங்களா? இல்லடா, நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் எதுக்கு சொல்றேன்னு முதல்ல கேளுங்க. அந்த பட்டிக்காட்டு சமையல் தான் நல்லா இருக்கு நிரூபிக்க ஜீவா நேத்து பிளான் பண்ணி அவளை சமைக்க வச்சான். அது தெரிஞ்சு யாருமே சாப்பிடல. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். இல்ல கிரானி, பசி தாங்காம ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் திருட்டுத்தனமா கிச்சனுக்கு வந்து சாப்பிட்டாங்க. கடைசியில நான் மட்டும்தான் சாப்பிடல. கிரானி நல்லா இருக்குன்னு வேற எல்லாரும் அவளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ எங்க 2 பேருக்கும் சமையல் போட்டி. நீங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் எனக்கு சமைக்க தெரியும் நான் போய் சொல்லிட்டேன். ராஜம்மாவை நம்பினோர் கைவிட மாட்டார். நீ சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும், காம்படிஷன் காம்படிஷனாவே இருக்கட்டும். நல்லா சமைச்ச சாப்பாட்டை அந்த காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு. ஐயோ கிரானி, நீங்க நினைக்கிற மாதிரி இது சமையல் போட்டி கிடையாது. எங்க 2 பேருக்கும் ஒரே மெனு. அதுல யாரு சூப்பரா சமைக்கிறாங்களோ அவங்க தான் வர சாமிங்களுக்கு பரிமாற போறாங்க. சரி, அந்த மெனுவை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. இந்த சிட்டிலேயே பெஸ்ட் ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ஃபுட்டையும் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே கிரானி, பக்காவா கொஞ்சம் டைமுக்கு அனுப்பி வச்சிருங்க. மத்த டீடைல்ஸ் நான் அப்புறமா சொல்றேன்.
தீபிகா நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவா ஆண்டி. தீபி என்ன நீ அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டே நிக்கிற? இல்ல என்ன உன் கிராணி வரேன்னு சொல்றாங்க? இல்ல இல்ல ஆண்டி, அது அப்போ என்ன விஷயம்? இல்ல நான் அது வெளிய. சரி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஏங்க மேடம் இங்க ஒரு நிமிஷம் வாங்க. பாட்டி வீட்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. சரி ஓகே, நீங்க போங்க. சரிங்க மேடம். இத கிச்சன்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. சரிங்க. போங்க போங்க. இந்தாங்க உங்களுக்கு ஃபோன். ஏய் யாரு? தீபி யார் அவங்க? என்ன எடுத்துட்டு போறாங்க? அவங்க வந்து இதத்தான் நீ இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? என்னன்னு கேட்டா நீ சொல்லவே மாட்டேங்கிற. சரி வா ஓபன் பண்ணி காட்டு. ஆண்டி அது வெஜிடபிள்ஸ் ஆண்டி, அதெல்லாம். ஓ ஏமா, தேவைக்கு அதிகமா நம்ம வீட்ல எல்லா காய்கறியும் இருக்கு. அதான் கோயம்பேடு மார்க்கெட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கு. அது இல்ல அங்கிள், நான் குக் பண்ணும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்ல தான் எப்பவும் வாங்குவேன். அதான் செட் ஆகும். சோ அதான். டேய் சும்மா இரு. இல்லம்மா, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டு கரண்டி கோணலா இருந்துச்சு, அதனால தான் நான் சமைச்சது சரியா வரலன்னு சொல்லிட போறான்னு தான். இத பாரு தீபிகா, இவன் பேசுறதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துட்டியே. நீ நம்ம வீட்டு காய்கறி வச்சே சமைச்சிருக்கலாம்ல. நான் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்ல குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சாப்பிட வர்றது சாதுக்கள் இல்லையா, அவங்களுக்கு இயற்கையான உணவு தானே பிடிக்கும். அசத்திட்டே தீபிகா. எங்களுக்கு யாருக்குமே இப்படி ஒரு தாட் வரவே இல்லை. டே கேட்டுக்கடா, ஆர்கானிக் காய்கறியில சமைக்கணுங்கிற யோசனை உனக்கு வந்துச்சா? இல்ல உன் கூட இருக்கிறவளுக்கு தான் வந்துச்சா? நீ போய் சமையல் பண்ணு. நீ தான் சமையல்ல கிங்னு பேர் எடுக்கணும். நான் உங்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் கிங்கி யாரு மங்கி யாருன்னு. டேய் டேய் சும்மா இரு. தீபிகா நீ போய் சமையல் வேலையை பாரு, போமா. ஓகே, அவ சமைச்சது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ செம்மையா இருக்கே. என்ன பண்ணலாம்? 2 பேருக்கும் ஒரே மெனு தான். பேசாம இதுல இருக்கிறது அதுலயும், அதுல இருக்கிறது இதுலயும் மாத்தி வச்சிட வேண்டியதுதான். இதுல எது பூங்கொடி சமைச்சது, எது தீபிகா சமைச்சது? மேடம் அது நான் சமைச்சது. ஆண்டி ரைட்ல இருக்கிறது நான் சமைச்சது.